வணக்கம். நாங்கள் வந்து ஹோட்டல் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கும்போது டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுறோம். என்ன பண்ணணும்னா முதல்ல ஒரு ஃப்ரை பேன் எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு பேக்கெட் நூடுல்ஸ் எடுத்து அதை நல்லா உடச்சி அதில் போட்டு லேசாக ப்ரௌனிஷ் ஆகிற வரையும் வறுத்து எடுத்துக்கிட்டோம். பட் வந்து கொஞ்சம் பிளாக்காகவே ஆகிடுச்சு, பரவாயில்ல. பட் நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. எதுக்கு இதை வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணுன்றதுக்காக தான் நாங்கள் வறுத்துக்கிட்டோம். அப்படி உங்களுக்கு வந்துட்டு கிறிஸ்பியாக வேண்டாம், சாஃப்ட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு தண்ணியை கொதிக்க வச்சு அதில் இந்த நூடுல்ஸை வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் போட்டு எடுத்துக்கோங்க போதும். இப்போ என்ன பண்ணோம், ஒரு பவுல் எடுத்து 2 முட்டையை ஆட் பண்ணி அதோட கொஞ்சம் சால்ட்டு, அது கூட அந்த மசாலா போடுறது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதோட வறுத்து வச்ச நூடுல்ஸையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். எனக்கு 2 முட்டை பத்தலை, அதனால் 1 மோர் எக் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்களும் வந்துட்டு ஒரு பேக்கெட் நூடுல்ஸ் எடுத்திங்கன்னா அதுக்கு 3 முட்டை ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மிக்சரை அந்த ஃப்ரை பேனில் கொஞ்சம் ஆயில் தடவி அப்படியே அதை ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி கொஞ்சம் சுற்றி ஆயில் விட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் வேக வச்சு இப்போ பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. பரவாயில்லைங்க, நாங்கள் ட்ரை பண்ண டிஃப்ரெண்ட் டிஷ் ஒன்று எங்களுக்கு சூப்பராக கிடச்சிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.